இல்லை இகழ்வார்முன் ஏறுகோல் பீடுநடை புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார்முன் ஏறுகோல் பீடுநடை புகழ்புரிந்த புகழ்புரிந்த இல்லிலோர்க்கு இகழ்வார்முன் ஏறுகோல் பீடுநடை இல்லை. இது ஒரு சாதாரண, அதாவது இந்த பெரும்பாலும் இந்த 2 அதிகாரத்திலும் திருக்குறள் வந்து கருத்துடைய சிறப்பாக தான் இருக்கும், கருத்துக்களுடைய தொகுப்பாக தான் இருக்கும். இலக்கிய சிறப்புங்கிறது அவர் சில வேளைகளில் அவருடைய போன வகுப்பில் நம்ம சொன்ன மாதிரி இந்த மோனைகள் எதுகை இவற்றின் மூலமாக கொண்டு வர முயற்சி பண்ணியிருப்பாரு. பெற்றான் பெருவர் பெருஞ்சிறப்பு புத்தளிர் வாழும் உலகு என்று மோனைகளை அடுக்கி சொல்லியிருப்பாரு. அது மாதிரி ஒரு யாப்பில் கொஞ்சம் அழகை கொண்டு வருவார், சொற்களை மாற்றி போடுவதிலே வரக்கூடிய ஒரு அழகு. அப்புறம் அதுக்கு மேல ஒரு அந்த கருத்தை சொல்றதுல மொழி அமைப்புக்கு மேல ஒரு வகையான தர்க்க அமைப்பு இல்லையா, அளவியல் வாக்கியங்களும் ரொம்ப முக்கியம் இருக்கு. அந்த அளவியல் வாக்கியங்கள் மூலமாகவும் ஒரு கருத்தை எடுப்பாக சொல்றதுக்கு ஒரு முயற்சி. எனவே ஒரு ஒரு அறநூல், பெரும்பாலும் வடமொழியில் இருக்கக்கூடிய அறநூல்கள் எல்லாம் ஒரு அறிவியல் நூல்கள் மாதிரி தான் இருக்கும். மனுஸ்மிருதிகளோ அல்லது அதில் இருக்கக்கூடிய அந்த பல ஸ்மிருதி நூல்கள் என்று சொல்லப்படுகின்ற சமூக பண்பாட்டு சட்டங்களை சொல்லக்கூடிய நூல்கள் சட்ட நூல்கள் தான். ஆனால் தமிழ் மட்டும்தான் நாம் அது மாதிரி நமக்கு அந்த அறிவியல் பூர்வமான நமக்கு நூல்கள் நமக்கு இருந்ததா இல்லையா கிடைக்கவில்லை. ஆனால் நமக்கு இலக்கியமாக இருக்கின்றன. அது குறிப்பாக திருவள்ளுவர் போன்றவர்கள் இந்த வடமொழியில் இருக்கக்கூடிய அறநூல்களுக்கு சமமாக ஒரு தொகுப்பை நமக்கு தமிழ் மரபு சார்ந்தும் வடமொழி மரபு சார்ந்தும் இணைத்து கொண்டு ஒரு கருத்து தொகுப்பாகவும் அதை இலக்கிய பண்போடும் படைத்திருக்கிறார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த அதிகாரங்கள்ல எல்லாம் கருத்துக்கள் தான் அதிகமா இருக்கு, அது அழகாக சொல்லக்கூடிய முறை இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு சில ஓமைகள் இருக்கும், நம்ம பார்ப்போம். புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார்முன் ஏறுகோல் பீடுநடை, அதுல ஒரு ஓமை வந்திருக்கு. இது இது வந்து மறுபடியும் நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். இந்த திருக்குறள்ல வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்துல இந்த அவதிகாரத்தில் உள்ள குறள் ஒரு வாழ்க்கை துணையாக இருக்கக்கூடிய பெண்ணை பற்றியதாக இருந்தாலும் அந்த பெண்ணை பற்றிய கருத்துக்களை அவனுடைய கணவனை அல்லது துணைவனை நோக்கிய கருத்தாகத்தான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது எல்லாமே வித் ரெஃபரன்ஸ் டு ஹிஸ் ஹஸ்பண்ட். அவருடைய கணவனுக்கு அவள் எப்படி இருக்க வேண்டும், கணவனுக்கு ஏற்றவனாக இருக்க வேண்டும், இவளால கணவனுக்கு என்ன சிறப்பு என்ற ஒரு நிலையில தான் இந்த அதிகாரம் முழுசுமே இருக்கிறது. நீங்க ரொம்ப நுட்பமாக கவனிக்க வேண்டும். இந்த 10 திருக்குறளுமே தனியாக பெண்ணை வைத்து அவளுக்குரிய பண்புகளாக சொல்லாமல் அவருடைய பண்புகள் கணவனை நோக்கிய அமைப்பிலே தான் அந்த சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பற்றி நம்ம இறுதியில் நம்ம அதை பற்றி பேசுவோம். திருக்குறளுக்கு போவோம். புகழ் புரிந்த இல்லோருக்கு இல்லை இகழ்வார்முன் ஏறுகோல் புதிரடை. அதுக்கு மணக்குளர் என்ன சொல்றாருன்னா, புகழ் பொருந்தின, புகழ் புரிந்தாங்கிறது பொருந்தினன்னு நினைக்கிறார். புகழ் பொருந்தின இல் அப்படிங்கிறதுக்கு மனையாள். இந்த அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா இல் மனையாள் பெண்பாலாக ஒரு நான் பின்னாடி சொல்லியிருக்கேன், பின்னாடி தொகுத்து சொல்லியிருக்கேன். இது வரக்கூடிய இந்த 10 திருக்குறளையும் பெண் பெண் என்று சொன்னாலும் வந்து பெண்டிர், பெண், பெண்டிர், மகளிர், இல், மனை, இது எல்லாமே பெண்ணை குறிக்கக்கூடிய மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு பொன்மொழிகள் ஆட்சி இருக்கார். அப்ப இல் என்பது இந்த இடத்துல மனையாள். புகழை பொருந்தின மனையாளை இலோர்க்கு இல்லாதவர்களுக்கு, பார்த்தீங்களா, மறுபடியும் கணவனை கொண்டு வர்றார். இல்லாதவர்க்கு இல்லை இல்லையாம் நன்மை தம்மை இகழ்ந்துரைப்பார் முன் ஏறுபோல் நடக்கும் மேம்பட்ட நடை. எனவே மனைவியினுடைய பண்புகள் கணவனுக்கு ஒரு சிறப்பை தரக்கூடியது அல்லது சிறப்பின்மையை தரக்கூடியது என்ற நோக்கில் தான் இந்த திருக்குறள் அமைந்திருக்கிறது. இந்த 10 திருக்குறளையும் இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை. இந்த ஆண்மைய பார்வை, ஆண்மொழி சமுதாயத்தினுடைய வெளிப்பாடு என்று நம்ம முன்பு குறிப்பிட்டோம். எனவே இதை சொல்லியிருக்கிறார். எனவே ஏன் இகழ்ந்துரைப்பார்கள் என்பது இகழ்வார் அப்படிங்கிறதுக்கு பகைவர்னு பொருள் எடுக்கிறார். இகழ்வார் என்று சொன்னால் அவனுடைய பகைவர்கள், அவனை பழிப்பதற்குரிய ஒரு
பொருளாக பெண்ணினுடைய சிறப்பு அல்லது சிறப்பன்மையை சொல்லிவிடுவார்கள். ஏனென்றால் நம்ம சங்க இலக்கியத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னா மனைவியினுடைய சிறப்பை சொல்லுகிற போது கணவனை சொல்லியும் சொல்லுவாங்க. அல்லது கற்பின் கணவ கற்புடையாளுடைய செய்தீர் கற்பின் கணவன் என்று சொல்லி அந்த கற்புடை பெண்ணை நோக்கி கணவனை புகழ்கிறோம். அதே மாதிரி அந்த அவனை புகழ்கிற போது வந்து உன்னுடைய மனைவியை தவிர நீ வேற யாரையும் ஏறிட்டு நோக்காதவன் என்று சொல்லி இந்த பேகன் இல்லை, வேற யாரோ ஒருத்தர் மறந்து போச்சு, இவன் காரி மலையமான் திருமுடிக்காரி பற்றி சொல்லுகிற போது அவளை தவிர வேறு யாரும் இல்லாத நீ என்று சொல்லி அவன் போவான். நீ அதாவது ஒரு மனைவியை மட்டும்தான் உடையவனாக இருக்கிறாய், வேற பெண்ணை நோக்காதவன் என்று சொல்லி அவனுடைய சிறப்பு பாடுகிறார். இது ஒரு சிறப்பாக ஒரு சிறப்பு கருத்தாக இருக்கிறது. ஏன்னா அந்த நோக்கில பார்க்கிற போது ஆணுக்கும் பெண்ணினுடைய பண்பு சிறப்பு, பெண்ணுக்கும் ஆணுடைய பண்பு சிறப்பு என்ற நிலையை நம்ம அதை கொஞ்சம் பார்க்கலாம். சரி, இப்போ இதனுடைய பரிமேலழகரை நம்ம மறுபடியும் போறோம். பரிமேலழகர் தான் நம்ம மையமா வைத்துக் கொண்டு போகிறோம். புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு அப்படிங்கிறதுக்கு புகழை விரும்பிய, புரிந்தாங்கிறதுக்கு விரும்பிய. ஏனென்றால் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு கடவுள் வாழ்த்துல வருகிறது. புரிதல் என்றால் விரும்புதல் என்பதுதான் அடிப்படையான பொருளாக பழைய இலக்கியங்களை நாம பார்க்கிறோம். புரிதல் என்றால் செய்தல் என்றும், இன்று அதனுடைய செய்தல் என்பதனுடைய அதாவது புரிதல் செய்தல் பண்ணுதல் போன்ற ஒரு துணை வினையாக மனம் புரிந்து கொண்டார், ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார் என்று நமக்கு வருகிற மாதிரி வினையாக்கியாக இந்த புரி என்ற சொல் வர்றது பிற்கால வழக்கம். சங்க இலக்கியத்துல அதிகம் காணோம். திருக்குறளிலும் கூட புரிதல் என்பது விரும்புதல் என்ற பொருள் தான் அதிகமா இருக்கிறது. நான் பிறகு சொல்ல போறேன், அதை நான் காட்டுறேன். இந்த புகழை புரிதல்னா விரும்புதல். புரிந்து குயில்கள் இசைபாடுன்னா குயில்கள் வந்து விரும்பி இசைபாடுன்னு அர்த்தம், ஜாலியா மகிழ்ந்துன்னு அர்த்தம். சரி, புகழை விரும்பிய இல்லாளை இல்லாதார். எனவே ஒரு கணவனுடைய துணைவி புகழை விரும்ப வேண்டும், அந்த புகழுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். தனக்கு மட்டுமல்ல, தன் குடும்பத்துக்கும் தன் கணவனுக்கும் வரக்கூடிய புகழ் என்று பொது நிலையில் எடுக்கிறாரு. எனவே புகழை விரும்பிய இல்லாளை இல்லாதார்க்கு, இல்லாதார்க்குங்கிறது மறுபடியும் உங்களுக்கு 4ஆம் வேற்றுமையற்ற வடிவமாறு. இல்லாதார்க்கு இகழ்வார் முன் ஏறுவோல் பீடு நடை இல்லை, தம்மை இகழ்ந்துரைக்கும் பகைவர் நினைக்கிறார். இகழ்வார்ங்கிறது இகழ்ந்துரைக்கும் பகைவர். இகழ்வார்னா இவருடைய எதிராளிகள். எனவே இகழ்வார் என்று சொல்வது என் மூலம் இகழ்ந்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் அவருடைய பகைவர்கள் அர்த்தம். இகழ்வார் இகழ்ந்துரைக்கும் பகைவர்னு பொருள் இருக்கிறார். அப்படின்னு அர்த்தம். அவரை வெறும் எள்ளுகின்றவர்கள் மட்டுமல்ல, எள்ளுகின்ற பகைவர்கள் என்றது பொருள் இருக்கிறார். பகைவர் முன் சிங்க ஏறு போல நடக்கும் பெருமித நடை இல்லை. சிங்க ஏறு போல் நடக்கும்ங்கிறதுக்கு ஏறு போல் அப்படிங்கிறதுக்கு சிங்க ஏறு எடுத்திருக்கார். சிங்க ஏறு போல நடக்கும் பெருமித நடை இல்லை. ஏறுவோ பீடு நடை பெருமித நடை. வணக்குடர் என்ன சொல்றாருன்னா, ஏறு நடை அசைவும் தலையெடுப்பும் பொருந்திய நடை. மணக்குடவர் சொல்லுகிற உரையை பார்த்தால் அது வந்து காளை மாதிரி தெரிகிறது. காளையுள் எருதுல இருக்கக்கூடிய அந்த ஏரை நினைக்கிறேன். அசைவும் தலையெடுப்பும் என்பது பெரும்பாலும் காளைகளுக்கு, எருதுகளுக்கு தான் சிறப்பாக சொல்லப்படும். சிங்கத்துக்கு சொல்லுவாங்களான்னு தெரியல. ஆனால் சிங்கத்தை மையப்படுத்தி இவர் சொல்லியிருக்காரு. ஏனென்றால் அதுக்கு விளக்கம் சொல்றாரு. நம்ம அதுக்கு நான் சரி போய் வச்சுக்கிறேன். ஓகே, நான் வந்து இடையில மாறிட்டே இருந்தனால எப்படி உங்களுக்கு தெரியாம போயிருக்கேன். சரி, இப்போ ஏறு போல் பீடு நடைனா சிங்க ஏறுன்னு எடுக்கிறாரு. அவர் வந்து காளை ஏறு, ரிஷபம் அப்படின்னு காளிங்கர் போன்றவர்கள் சொல்றாங்க. மணக்குடவர் அதே தான் உட்கொண்டிருப்பாருன்னு எனக்கு தோன்றுகிறது. அது நம்ம இப்போ அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி உள்ள புரிந்த அப்படிங்கிறது புகழ் புரிந்த இல், புகழ் புரிந்த இல்லோருக்குன்னு வருது. புகழ் புரிந்த இல், பெயரச்சம் இல், புரிந்த இல்லன்னு வரணும். புரிந்த இல்லுங்கிறது உள்ள அகரம், இந்த பெயரச்சத்தினுடைய அகரம் கெட்டது. புரிந்த என்னும் பெயரச்சிட்டு அகரம் விகாரத்தால் தொக்கது. இதுக்கு விதி இல்லை, அதனாலதான் விகாரம்னு சொல்லிட்டாருன்னு காரியரத்னக்கு ஒரு அழகான
விளக்கத்தை சொல்லியிருக்காரு. அதை நான் பிராக்கெட்ல கொடுத்துருக்கேன். புரிந்த என்னும் பெயர் எச்சத்து ஈறு குறைந்தது. அது தொண்டினமேவும் என்னும் கோவையாருள், தொண்டினமேவும் என்னும் கோவையாருள் கண்டினமேவுமில் அப்படின்னு வருது. கண்ட இனமேவுமில் அப்படின்னு வர வேண்டியது கண்டினம்னு வந்திருக்குது. கண்ட இனம் கண்ட வினம்னு வராம இங்க வந்திருக்குது. அதுக்கு ஒரு ஒத்த வடிவத்தை திருக்கோவையார் இருந்து எடுத்து காட்டுவது எப்பொழுதுமே காரியத்துறை கோவையாருடைய ஒரு பண்பு. அதை காட்டியிருக்கார் என்பதும் அது. செய்யும் என்னும் எச்சத்து ஈற்றுமிசை உகரமை கெடுதற்கு விதியின் அன்றி அதுக்குதான் விதி இருக்கு. செய்யும் என்னும் முற்றுல உகரங்கெடுதலும் உண்டுன்னு வருது இல்லையா? தொல்காப்பியத்துல ஒரு விதி இருக்கு. செய்யும் என்னும் முற்று அந்த உகரமும் ஈரும் கெடும், மகரமும் இறுதியும் கெடும் என்று ஒரு சூத்திரம் இருக்கு, உங்களுக்கு தெரியலா இருக்கு. அந்த விதி தான் இருக்குது ஒழியா செய்யும் என்னும் பெயரச்சத்துக்கு இருக்குது, செய்த என்ற பெயரச்சத்துக்கு இல்லை. அதனால செய்தவன் எச்சம் உயிராதல் ஒற்றாதல் கெடுதற்கு விதி இல்லை. அப்படி ரெகுலர் விதியா ரெகுலர் ஃபார்மா இல்லை போட்டிருக்காது. அது ரெகுலரா இருக்கு. அது நிறைய இருக்கிறதுனால அதுக்கு விதி போட்டாங்க. இது வந்து அதிகமா இல்லாதனால இது விதியின்மையின் குறைந்து நின்றது என விகாரமாக்கினார். எனவே இது விகாரம் என்று சொல்லி இது மாதிரி முறையாக கெட்டு போறதைக்கு ஒரு விதியாக்கிக்கலாம். முறை இல்லாம அந்த செய்யுளுக்காகவோ மற்ற காரியத்துக்காகவோ ஒரு ஒரு ஒலி கெட்டு போச்சுன்னா, எழுத்து கெட்டு போச்சுன்னா அதை வந்து விகாரமாக்கினார் என்ற ஒரு விளக்கம் சொல்றார். இது ஒரு முக்கியமான ஒரு பார்வைன்னு பார்த்துக்கலாம். அப்புறம் சிங்கேறு புருட நடைக்கு ஓமை ஆயிற்று இந்த விளக்கம் சொல்லியிருக்கார். சரி. அப்புறம் எனவே இது வந்து அவருடைய விளக்கம். சரி, அடுத்தது பெருமிதமுடையானுக்கு சிங்க ஏறு நடையான் ஓமமாகலின் ஏறுவோல் என்றார் என்று சொல்றார். அப்புறம் சிங்கம் போல ஆம்பளை சிங்கம் பொம்பளை சிங்கம் நாம பேசலாம். நான் நினைக்கிறேன் இந்த இமேஜரி நமக்கு ரொம்ப பின்னாடிதான் வந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. சங்க இலக்கியத்துல கூட பார்க்கிற போது பெரும்பாலும் ஏறு அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் இமிலேறு காளை என்பதுதான் வருகிறது. எனவே நம்முடைய பண்பாட்டுல சிங்கம் கிடையாது. சிங்கத்தை விட எருதுக்கு தான் நமக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறோம். ஆனால் ஆண்டாளுடைய பாட்டுல இருக்கு, மாரி மலை முழங்கில் மன்னி கிடந்துறங்கும் மாரி மலை முழங்கில் மன்னி கிடந்துறங்கும் சிங்கம் இப்படி செலுத்து கொண்டு வந்ததுன்னு அவ பாட்டு பாடுறாருல, அதை சொல்லுவாங்க. சீரிய சிங்கம் சீரிய சிங்கம் அந்த பாட்டு சொல்லுங்க. தீவிழுத்து மூறி முடங்கி புறப்பட்டார் போனார் போல். அந்த பாட்டு நல்ல பாட்டு, தெரியல. நல்ல பாட்டு. அது வந்து அந்த அங்க இருக்குது, அந்த இமேஜரி அங்க இருக்குது. அப்படி இருக்கிற போது சில பேர் வந்து ஏன் வந்து எருது போல் நடைன்னு சொல்றாங்கன்னு எனக்கு விளங்கல அப்படின்னு வைமுக எழுதியிருக்காரு. வைமுக அவருடைய ஆளுக்கு என்னன்னா, ஆண்டாள் பாடிட்டா அதே மாதிரி ஒரு இமேஜரியே பரிமையாளர்கள் சொல்லிட்டாரு, அந்த ஏறுங்கிறது சிங்க ஏறுன்னு சொல்லிட்டாரு, அதை ஏன் போய் நீங்க எருது நடைன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆதங்கப்படுறாரு. ஆனா நம்ம சங்க இலக்கியத்துல ஏறு அப்படிங்கிறது பெரும்பாலும் அந்த காளைக்கு தான் வருகிறது. ஆனா ஏறு அப்படிங்கிறது நம்ம லெக்சிகன்ல பார்ப்போம். லெக்சிகன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏறு இங்க நம்ம எடுத்து போட்டேனே, ஏறு இங்க இருக்கேன் ஏறு. ஏறு அப்படிங்கிறதுக்கு இடவம்ங்கிற பொருள் தான் ஊர்தி வாழ்வெள்ளேறு புறநானூற்றுல வருகிறது. நந்தி தான் வருது. அப்புறம் மிகவும் பின்னாடிதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது தொல்காப்பியத்தில் பார்த்தீங்கன்னா பன்றி, புல்வாய், உழை, கவரி, எருமை, மரம், பெற்றம் இவற்றுக்கு ஆண் ஏறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிங்கத்துக்கு நம்ம இதுல இல்லை. ஆனா சிங்கத்தை சொல்லக்கூடியது நீங்க பாரத வெண்பால் இருக்கும் போல இருக்கு, பின்னாடிதான் வருகிறது. நான் நினைக்கிறேன் இந்த இமேஜரி நமக்கு சம்ஸ்கிருதத்துல இருந்து வந்திருக்கலாம்னு நினைப்போம். சிங்கம் போல, ஆண் சிங்கம் போல நடக்கிறது, நமக்கு ஒரு காளை போல நடக்கிறது அப்படிங்கிறதா நம்முடைய மரபுன்னு நான் நினைக்கிறேன். நமக்கு வந்து சிங்கம் நமக்கு அவ்வளவு பழக்கமானது கிடையாது. ஏன்னா சிங்கம் என்ற ஏறு அப்படிங்கிறது சிங்கத்துக்கு தொல்காப்பியர் சொல்லல. அதனாலதான் நிறைய பேர் வந்து அதை
ஏன் பழைய உரையாசிரியர்களே சொல்லியிருக்காங்க, காலிங்கிறே ரிஷபாம் போலன்னு சொல்றாரு. மணக்குடவர் கூட அந்த பொருள்படத்தான் அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அசைவும் நடையும் என்பது சிங்கத்தை விட இதுக்குத்தான். சிங்கம் அப்படி வருமானு எனக்கு தெரியல. சிங்கம் வர்றது அது வேற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். எனவே இது இப்படி ஒரு விவாதம் போயிட்டு இருக்குது. சரி, அதுல ஏறு ஏறு அப்படிங்கிறதுக்கு சிங்க ஏரா இடவ ஏரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. சரி, அடுத்தது அதனால அந்த கருத்தை நம்ம சொன்னோம். இதனால் அடுத்தது இந்த திருக்குறள் எதை சொல்லுகிறது என்றால், இதனால் தகை சான்ற சொல் காவா வழிப்படும் குற்றம் கூறப்பட்டது. தகை சான்ற சொற்காத்து சொருளாள் இவந்தோழாள், அப்புறம் தெற்காத்து தெற்குணான்படி தகை சான்ற தகை சான்ற சொல். தகை சான்ற சொல் தான் புகழ் புரிந்த இல், அது காவா வழிப்படும் குற்றம் கூறப்பட்டது. முதல் திருக்குறளை தொடர்படுத்தி சொல்றேன். எனவே ஒரு துணைவியானவள் தன்னுடைய கணவனுடைய புகழை விரும்பி அதுக்குரிய செயலை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஆனா சில பேர் அவருடைய கற்பினாலே உலகம் போழ்தல் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அதுல மணக்குடவரோ அது பரிமையாளரோ அப்படி சொல்லல. கற்பு மட்டும் இல்லை, மொத்த புகழ், குடும்பத்தினுடைய புகழ், கணவனுடைய புகழ், தன்னுடைய புகழ் எல்லாவற்றையும் பொதுப்படத்தான் அவங்க பொருள் சொல்லியிருக்காங்க. அது பொருத்தமா தான் எனக்கும் படுகிறது. அடுத்தது வரதராசனார் புகழை காக்க விரும்பும் மனைவின்னு பொதுவாக எழுதி போயிட்டார். புகழை காக்க விரும்பும் மனைவி இல்லாதவருக்கு இகழ்ந்து பேசும் பகைவர் முன் காளை போல் நடக்கும், காளை போல் இவர் எடுத்துட்டார். காளை போல் நடக்கும் பெருமித நடை இல்லை. ஏதாவது சாரங்கபாணி அப்படித்தான் சொல்லாரு. புகழை விரும்பிய மனைவி பெறாதார்க்கு இகழ்ந்து பேசும் பகைவர் முன் காளை போல் நடந்து செல்லும் பெருமிதம் இல்லை. எனவே ஏறு என்பது காளை உள்ள ஏரா சிங்க ஏரா என்பது ஒரு கேள்வி. சிங்க ஏறு என்பது பிற்காலத்துல வந்த ஒரு ஓமமாக தோன்றுகிறது. நம்முடைய தமிழ் மரபுல காளையினுடைய எரு என்பதுதான், எருதனுடைய ஏறுதான் பொருத்தமாக இருக்கும் என்று தோன்றுகிறது. வைமுக்கு போன்றவர்கள் ஆரங்கப்படுவதற்கு உள்ள காரணம், அது ஏன் ஆண்டாளெல்லாம் சொல்லியிருக்கா இல்லையா, அது ஏன் போட்டு இப்படி சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆதங்கம். சரி, விட்டுருவாங்க. எனவே எப்படி அந்த ஒரு ஒரு ஓமையை விளக்குற போது, ஓமைக்குரிய சொல்லை விளக்குற போது நமக்கு தெரிந்த கருத்துக்களை அந்தந்த காலத்துக்கு ஏற்ப, நம்ம சங்க காலத்துல இல்லை, அதுக்கு பின்னாடி உள்ள காலத்துல பெரும்பாலும் வடமொழி வழியாக அந்த கருத்துக்கள் வந்துக்கலாம். சார் வணக்கம், நான் ஒரு கருத்தரங்கில் இதுல பேசிட்டு இருக்கேன் சார், அப்புறம் பேசுறேன். சரி சரி, ஓகே. எனவே அது ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக நீங்க நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது என்னுடைய வாக்கியம் பார்த்தீங்கன்னா, புகழ் புரிந்த இல்லோருக்கு இகழ்வார் முன் ஏறுபோல் புடுநடை இல்லை. ஒரு சாதாரண எளிய வாக்கியமாக இருக்கிறது, ஒரு ஓமை இருக்கிறது. இது ஒரு நேர் அனுமானம். இத நீங்க ஒரு நேர் அனுமானம் சொன்னா அர்த்தாபத்தின்னு சொல்லலாம். அதாவது துறக்கம், அதாவது அறம் செய்தான் துறக்கம் புகும் சொன்னா அறம் செய்யாதவன் துறக்கம் புகான் என்று நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு அனுமானம்னு பேர். அது இனம் என்று சொல்லுவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா புகழ் புரிந்த இல், அப்ப இதுல இருந்து புகழ் புரிந்த இல் எல்லோருக்கும் இகழ்வார் முன் வேறுபோல் பிடுநடை இல்லை என்று சொன்னால், அதனுடைய இனமாக, அதனுடைய நேர் அனுமானமாக, டைரக்ட் இன்ஃபரன்ஸாக அல்லது அர்த்தாபத்தியாக புகழ் புரிந்த இல் உளோர்க்கு இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை உண்டு என்பது பெறப்படுகிற இது ஒரு அளவியல் நிறையில இந்த கருத்து பெறப்படும். புகழ் புரிந்த இல் உள்ளோர்க்கு இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை உண்டு என்பது பெறப்படும். இதுதான் அதனுடைய அளவியல் அமைப்பில் வரக்கூடிய. இதை நீங்க வேற மாதிரியும் சொல்லலாம், ஆனால் அது இந்த இடத்துல பொருத்தமில்லா இருக்காது, அழகியல் இருக்காது. வருமா குணத்தை வைத்துக் கொண்டு சொல்லலாம். புகழ் புரியாத இல் உளோர்க்கு இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை இல்லை என்று சொல்வது, புகழ் புரியாத இல் உளோர்க்கு என்பது அது பொருத்தமா இல்லை. ஒரு உடன்பாட்டில் சொல்ல வேண்டியது எதிர்மறையாக சொல்வது அவ்வளவு பொருத்தமாக இல்லை. அது மாதிரி வாக்கிய அமைப்பு அது பொருத்தமாக இல்லை. அதே மாதிரி இன்னொரு வாக்கியம் அது அந்த இடத்துல இரலவெண்டாகவும் போயிடும். புகழ் புரியாத இல்லிலாருக்கு இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை உண்டு என்று சொல்வதும் இலாருக்கு இல்லாருக்கு எப்படி பீடு நடை உண்டுங்கிறது அது ஒரு முரண்பாடாக போய்விடும். எனவே இது மாதிரி நிறைய
வாக்கிய அமைப்பை அமைக்கிற போது எதிர்மறை வாக்கியத்துல இது மாதிரி ஒரு வாக்கியத்தை அமைக்கிற போது அது ஒரு உடன்பாட்டிலே ஒரு நேரமான வாக்கியம் கிடைக்கக்கூடியதுனால்தான் இது மாதிரி எதிர்மறை வாக்கியங்களை அமைப்பார்கள். அது இங்க நம்ம பார்க்கலாம். சரி, அடுத்தது இதனுடைய அமைப்பை, இதனுடைய இலக்கண அமைப்பை பார்க்கிற போது சொல்லடுவில் புகழ், பெரும் புகழ்னு சொல்றாரு. புரிந்தாங்கிறது விரும்பிய பெயரச்சம். மணக்குடவர் பொருந்தினான்னு எடுக்கிறாரு. இல் அப்படிங்கிறது இல்லாளை, இல்லாள் ஆகுபெயர். மனை அடுத்த திருக்குறள்ல மனைன்னு வருகிறது. மங்களம் என்ப மனை மாற்று. மனைனா மனையாளுடைய மாற்று. இளோர்க்கு வினையாளன் பெயர், குறிப்பு வினையாளன் பெயர். இகழ்வார் அது வினையாளன் பெயர். முன் அது வினையடையாக அல்லது பெயராகவும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏறு, சிங்க ஏறு, இடபை ஏறு, போல் போல இது பீடு நடை, பெருமித நடை, இல்லைன்னு எடுத்துக்கலாம். சரி, இதுல நான் புரிந்த சொல்லாட்சியை பற்றி விளக்கி விட்டேன். புரிந்த என்பது திருக்குறள்ல வேற இடத்துலயும் வருகிறது. எங்க வருகிறது? புரிந்தாங்கிறது நிறைய திருக்குறள்ல வருகிறது. நிறைய இடத்துல 4 இடத்துல வருகிறது. அதுல எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அது விரும்பிய என்றுதான் அப்பொருள் சொல்லியிருப்பார். நாம் அதுக்கு முன்னதாக பார்த்து இருள் சேர் இருவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு, இதை நாம சொல்லியிருக்கிறோம். அப்புறம் புரிந்தார்னு வருகிறது. ஆற்றல் புரிந்தார், ஆற்றலை விரும்பினார்னு அர்த்தம் அந்த இடத்துல எல்லாம். எனவே புரிந்து என்பது விரும்புதல் என்ற பொருள் தான் இதுல நமக்கு அதிகமாக வருகிறது. புரிதல் என்பதற்கு உள்ள பிற பொருள் எல்லாம் பின்பு தோன்றியவை என்று தோன்றுகிறது. எனவே அதை நாம் முன்பு விளக்கியிருக்கிறோம். அதனால நான் அதுக்கு போகல. சரி, அடுத்தது இன்றைக்கு புரிதல் அப்படிங்கிறது செய்தல் என்ற செய் அப்படிங்கிறது துணைவினையாகவும், எனக்கு உணர்ந்து கொள்ளுதல் என்ற பொருள் எல்லாம் புதிதாக வந்தவை. எனக்கு அது புரிந்தது என்று சொல்றதெல்லாம் உணர்ந்து கொள்ளுதல். புரிதல் என்பதற்கு விளங்குதல் என்ற ஒரு பொருள் கூட உண்டு. அது ஷைன் அப்படிங்கிறது ஸ்பர் அப்படிங்கிறதுல ஸ்புர் என்ற சமஸ்கிருத சொல்லிருந்து அதை வருவித்து காட்டியிருக்கிறார்கள். சோதி புரிந்திடும் அதுவே பொருள் விளங்குதலுங்க அதுல தான் கொண்டு வர்றாரு. அதுதான் இன்றைக்கு எனக்கு அது பொருள் புரியவில்லை, உணர்ந்து கொள்ளவில்லை என்ற பொருள் புதிதாக தோன்றியது. இதெல்லாம் சொல் ஆராய்ச்சியில, பொருள் ஆராய்ச்சியில நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. அது 3வது துணை வினையாக வருது. அதுவும் இன்றைக்கு புதிதாக வந்திருக்கு. சரி, இன்றைய தமிழ்ல விரும்புதல் என்ற பொருள் இல்லை. சரி, அடுத்து இதுதான் இதுல உள்ள இலக்கண குறிப்புகள். மற்றவையும் இதுல உரையாசிரியர்களுடைய கருத்துக்களை பார்க்கிற போது புகழ் பொருந்தின என்று மணக்குடவரும் பரிபெருமாளும் சொல்லுகிறார்கள். பரிதார் என்ன சொல்றாரு? பதிவிரதை என்னும் சொல் பெறாத மடவரை அப்படின்னு சொல்றாரு. அது எனக்கு அவ்வளவு பொருத்தமா தெரியல. அது யாருமே அது பெரும்பாலும் பொருத்தமா தெரியல. கற்பினால் பெரிதும் புகழ், கற்பு மட்டும் இல்லை, புகழை விரும்புதல்ங்கிறது மொத்த புகழ், குடும்பத்தினுடைய புகழ். புகழை விரும்பியானும் இல்லாளை என்று பரிமையாளர்களும் மற்றவர்கள்லாம் எடுத்திருக்கிறாங்க. எனவே மணக்குடவர் தன்மை இகழ்வார் முள் ஏறுபோல் நடைக்கு மேம்பட்ட நடை என்று சொல்லியிருக்கிறார். ஏறு நடை என்பது அது ஒரு அடுத்த பகுதிக்கு நான் போயிட்டேன். அது காளையினுடைய நடை மாதிரி சொல்லியிருக்கிறார். இதுல பாத்தீங்கன்னா பரிபெருமாள் காளிங்கர் தான் நினைக்கிறேன். ரிஷபம் பருதியார் தன்னை வேண்டார் முன் இன்னார் ரிஷபம் போல திரிகின்றார் என்று ஏசுதற்கு இடமாவன் என்றவாறு என்று அவர் எழுதியிருக்கிறார். அது என்னன்னு தெரியல. அது இப்படி வேற மாதிரி அவர் புரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஏறு என்பதற்கு ஒரு ரிஷபம் என்று பொருள் எழுதியிருக்கிறார். பெருமிதமுடையானுக்கு சிங்க ஏறு நடையால் ஓமம் ஆதலின் அப்படிங்கிறாரு. எங்க வருதுங்கிறது எனக்கு தெரியல, பார்க்கணும். சிங்கம் போல நடக்கிறான், ஆம்பளை சிங்கம் மாதிரி நடக்கிறான் அப்படின்னு நாம பிற்கால வழக்காக இருக்கலாம்னு எனக்கு தோன்றுகிறது, தெரியல. சரி, இதுல கற்பில்லாத மனைவி பெற்றவன் வெட்கத்தால் தலைவன் இதெல்லாம் பொருத்தமா எனக்கு படல. இது மாதிரிலாம் சிலர்லாம் பொருள் சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது பெண்ணுனால அவமானப்படுறத முக்கியத்துவப்படுத்தி திருவள்ளுவர் சொன்ன மாதிரி எனக்கு தோணல. பொதுவாக குடும்பத்தினுடைய புகழையும் கணவனுடைய புகழையும் தன்னுடைய புகழையும் விரும்புகிறவள் என்றுதான் நம்ம பொருள் சொல்ல வேண்டும். அதுதான் பொருத்தமாகவும் நியாயமாகவும் எனக்கு படுகிறது. இது ஓமையாக, அது மேற்கோளாக வருகிற இடங்கள் ஓமையின் முயற்சியால் பொருட்கும் முயற்சி தோன்றுவதற்கு ஏறுபோல் பீடு நடை என்று சொல்லி வாரணக பொருள்ல, அதாவது ஓமையாலே பொருளுக்கு உயர்ச்சி வந்ததுக்கு எடுத்துக்காட்ட சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் செய்த என்னும் பெயரச்ச வாய்பாட்டினுடைய ஈற்றகரம் செய்யுள்ளுகாரத்தால் தொக்கதற்கு மாரணக பொருளே 2 இடங்கள்ல சொல்றாரு. பிறகு இலக்கண பொத்துல என்ன சொல்றாருன்னா,
இது மாதிரி இடங்களுக்கு விதி கிடையாது. விதி இல்லைன்னா எந்த விதி, இந்த நூலுக்கு இந்த கருத்துக்கு என்ன விதின்னு கேட்டா, தான் முன் அறிந்ததற்கு இது மாறாயின் எண்ணூல் விதியோ என்று எண்ணுக என்பது. என்ன விதின்னு தெரியலையே, இது எந்த விதி என்று நாம் குழம்பி நிற்பதற்கு எடுத்துக்காட்டா இதை சொல்லியிருக்காருன்னு இலக்கண புத்தாசி கொஞ்சம் அவர் நகைச்சுவை எழுதுவார் சில இடங்கள்ல. அதை சொல்லியிருக்கேன். சரி, இதுதான் என்னுடைய கருத்து. அடுத்ததுக்கு நாம் போகலாம். அடுத்தது 10வது திருக்குறள் முற்றாய்ப்பாக சொல்லியிருக்காரு. அடுத்த அதிகாரத்தினுடைய தோற்றுவாயாக இது அமைகிறது. மக்கட்பேறு அல்லது புதல்வரை பெறுதல் என்ற அதிகாரத்தினுடைய தோற்றுவாயாக இந்த இறுதி திருக்குறள் அமைகிறது. இது மங்களம் என்ப மனைமாட்சி மற்ற அதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. மனைமாட்சி மங்களம் என்ப மற்ற அது அசைநிலைன்னு எடுத்துக்கிறார், அதுக்கு இது இல்லை. அண்ட் அதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. மனையினுடைய மாட்சி, மனைவியினுடைய சிறப்பு, அந்த சிறப்புக்கு ஒரு அணியாக அமைவது நன்மக்கட்பேறு, குழந்தை பேரு. எனவே இதுல மறுபடியும் பாத்தீங்கன்னா இங்க மறுபடியும் ஒரு ஆண் தான் வர்றான். ஆணுக்கு மங்களம் என்ப மனைமாட்சி ஆண் ஒருத்தனுக்கு, பெண்ணுக்கு அல்ல. ஏன்னா மனையினுடைய மாட்சி பெண்ணினுடைய இல்லாளுடைய சிறப்பு, ஒருவனுக்கு நன்மை, அதற்கு அணிகலனாக இருப்பது குழந்தை பேர். நம்ம வழக்கமா நம்முடைய பொது கருத்து என்னன்னு சொன்னா, ஒரு கணவனுக்கு மனைவி நல்ல நற்பண்புடையவளாக இருத்தல், அவளுக்கு ஒரு அணிகலனாக இருக்குது நல்ல குழந்தை பேரு பெற்றுத் தருவதுன்னு சொல்லுவோம். ஆனா இங்க அவர் எல்லாமே கணவனை நோக்கித்தான் பொருள் எழுதுறாங்க. கணவனுக்கு மனைவியினுடைய பண்புகள் நன்மை, அவள் பெற்றுத் தருகிற குழந்தை அதுக்கு அணி அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஆண் வழி சமுதாய பார்வையாக இருக்கிறது. பார்த்துக்கலாம். இப்போ மணக்குடர் என்ன சொல்ல பாருங்க. ஒருவனுக்கு பாருங்க, அழகென்று சொல்லுவ மனையாள் ஒழுக்கமுடையலாகலை. மனை மாட்சிங்கிறது ஒழுக்கமுடையலாக. பரிமேலழகர் முதல் திருக்குறள் மனிதக்க மாண்புடையலாகி, மனிதக்க மாண்புடையல் என்பதற்கு மாண்பு என்பது இந்த மாட்சி, நற்குண நற்செய்கை அப்படின்னு இருக்கிறார். இவர் ஒழுக்கமுடையலாக இருக்கிறார். அது ஒரு பொது பொருளாக இருக்கிறது. பெண்ணுன்னு சொன்னா ஏன் ஒழுக்கத்தை பற்றி பேசுறாங்கன்னு தெரியல. சரி, ஆண்னா சொன்னா ஒழுக்கம் இல்லாமல் இருக்கலாம் போல் இருக்கு, தெரியல. அவ் அழகின் மேலே நல்ல அணிகலன் என்று சொல்லுவ நல்ல புகழ் பெறுகிறது. எனவே ஒருவனுக்கு அழகு என்பது நல்ல மனைவி, அவனுக்கு அணிகலன் என்பது நல்ல குழந்தைகளை பெறுகிறது அப்படின்னு. ஆனால் பாப்புலர் கன்செப்ஷனா நமக்கு ஒரு நல்ல மனைவி ஒரு கணவனுக்கு அழகு, இந்த மனைவிக்கு அழகு நல்ல குழந்தைகளை பெறுதல் அப்படின்னு தான் நாம பொதுவாக நினைக்கிறோம். ஏன்னா கல்யாணம் ஆன உடனே ஒரு என்எஸ் கிருஷ்ணனுடைய பாட்டு இருக்குங்க, திருமணம் ஆன உடனே அடிவைட்டி தடவி பார்ப்பாங்க, அப்புறம் அரச மரத்தை சுற்றி வர ஒரு பாட்டு கூட இருக்கும், அது பார்த்தீங்கன்னா தெரியாது, கிண்டல் பண்ணுவாங்க. இதுல பரிமேலழகருக்கு நாம் போவோம். மங்களம் என்ப மனைமாட்சி. ஒருவருக்கு, மறுபடியும் ஒருவருக்குன்னு நினைக்கிறேன், ஒருவருக்கான்னு தெரியல, ஒருவருக்குன்னு தான் இருக்கு, பாடங்களை பார்க்கணும். ஒருவருக்கு நன்மை என்று சொல்லுவோர் அறிந்துவோர், மனையாளது நற்குண நற்செய்கைகளை. மாட்சி என்பதற்கு முதல் திருக்குறளுடைய பொருள் கொண்டு வர்றாரு. குணம் செய்கை, நற்குண நற்செய்கைகள். மனை என்பது மாட்சி, மனை என்பது மனைவி இல்லார், மனை என்பது ஆகுபெயர். அதுக்கு ஒரு பின்னாடி அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காரு, நான் பார்த்தோம். அதன் நன்கலம் நன்மக்கட்பேறு என்பங்கிறது இருக்கு, எழுவாய் இல்லை, அது தோன்றா எழுவாய், சொல்லச்சம், எஞ்சின் என்றதுன்னு எல்லாம் அதுக்கு விளக்கம் தருவாங்க. அவைன்னு எழுதுகிறார். அதன் அவை இருக்கு இங்க மூலத்துல, ஆனா இவர் அவைன்னு எழுதுகிறார். ஏனென்றால் நற்குண நற்செய்கைகள்னு ஒரு பொருள் சொன்னதுனால, மனைமாட்சிகள்னு சொன்னதுனால அதற்கேற்ப அவை, எனவே அதன் என்பதற்கு அவை என்று பொருள். பால்பகாகரணை பேரா என்ன இந்த மாதிரி எப்படி வளர்க்குறதுன்னு தெரியாது. அதன் நன்கலம் நன்மக்கட்பேறு, அவை தமக்கு நல்ல அணிகலம் என்று சொல்லுவர் நல்ல புதுவரை பெறுதலை என்று சொல்லுவர், என்று சொல்லுவர் புதல்வரை பெறுதலை, மக்களை பெறுதலை.
அறிந்தோர் என்பது எஞ்சி நின்றது, அறிந்தோர் என்பது எஞ்சி நின்றது அப்படின்னா தோன்றா எழுவாய். அறிந்தோர் கூறுவர், அறிந்தோர் அறிஞர் மட்டுங்கிறது அசைநிலைங்கிறார். இது பொருள் இல்லை, ஜஸ்ட் அண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருளை வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது இந்த திருக்குறளால் என்ன சொல்றாரு? இதனால் வாழ்க்கை துணைக்கு ஆவதோர் அணிகலம் கூறி, வாழ்க்கை துணைக்கு ஆவதோர் அணிகலம் கூறி, அவளுக்கு அணிகலன் அது, மனைமாட்சி என்பது அவளுக்கு அணிகலன், வருகின்ற அதிகாரத்துக்கு தோற்றுவாய் செய்யப்பட்டது. தமக்கு நல்ல அணியாம் அப்படின்னு சொன்னா பரிமேலழகர் வந்து கடைசியில வந்து அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை துணைக்கு அணிகலம் நல்ல பிள்ளைகளை பெற்றுக் கொடுத்தல் என்பது போலதான் அவர் பொருள் இருக்கிறார் நினைக்கிறார். ஆனா சிலர் வந்து கணவனுக்கு என்று சொல்லி அந்த நன்கலம் என்பதும் மங்களம் என்பது யாருக்கு, கணவனுக்கா மனைவிக்கா என்று பெரிய ஒரு உரையாசிரியர்களை கருத்து வேறுபாடுகள் இருக்கு. தண்டவாணி தேசிய உரை வேற்றுமையில பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஒரு பெரிய விவாதமே பேசியிருப்பார். இது பொழிப்புரையில வரதராஜன் என்ன சொல்றாருன்னா, மனைவியின் நற்பண்பு இல்வாழ்க்கைக்கு மங்களம் என்று கூறுவார். இல்வாழ்க்கைக்கு மங்களம் அணி நடிக்கிறாரு, கணவனுக்கு அணி நடிக்கிறாங்க சிலர், மனைவிக்கு அணி நடிக்கிறாங்க. சரி, நல்ல மக்களை பெறுதலே அதற்கு நல்ல அணிகலம். நல்ல மக்களை பெறுதல்ங்கிறது மனைவிக்கு மட்டுமல்ல கணவனுக்கும் பொதுவாக பொருள் இருக்கு. இலக்குவனார் வந்து இல்லறத்தின் பெருமையை ஒருவனுக்கு நன்மை தருவது, அது இல்லறம் எடுக்கிறார். மனை மாட்சிங்கிறது இல்லறத்தின் பெருமை, இல்லறத்தின் பெருமை ஒருவனுக்கு நன்மை தருவது. இல்லறத்தின் அணிகலன் போன்றது நல்ல மக்களை பெறுதல்னு அப்படி ஒரு பொருள் இருக்கிறார். மனைமாட்சி மங்களம் என்ப மற்ற அதன் நன்கலம் நன்மக்கட்பேறு என்பர் அறிந்தோ என்று அதுக்கு வாக்கியம் நீங்க கொள்ள வேண்டும். எனவே மங்களம்ங்கிறது ஒருவருக்கு நன்மைன்னு எடுக்கிறாரு, பெயர் பேச்சல், என்பங்கிறது வினைமுற்று, அறிந்தோர் சொல்லுவர். மனைமாட்சிங்கிறது மனையாளது நற்குண நற்செய்கிறார், அவர் இல்லறம்னு பொருள் இருக்கிறாரு நம்முடைய இலக்குவனன். சரி, அதன்கிறது அது சாரியை சுட்டு பெயர். நன்கலன் நல்ல அணிகலன், கலன்னா அணிகலன். நன்மக்கட்பேறு நல்ல புதல்வரை பெறுதல், நன்மக்களை பெறுதல், பேருன பெறுதல். மீக்கூறும் மன்னன், அதாவது 386ல மீக்கூறும் மன்னன் நிலம் என்பதில் உலகம் கடிஞ்சொல்ல நிலையின் மீக்கூறும் மன்னன் நிலம், காட்சிக்கிளியன் கடிஞ்சொல்ல நிலையில் மீக்கூறும் மன்னன் நிலம் என்பது உலகம் மீக்கூறும் என்று உலகம் வருவிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாரு. அது மாதிரிதான் அப்படின்னு ஒரு சொல்லுவாரு. காரியத்திறக்கவர் ஆயுதத்துக்கு வந்து ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு. அதாவது நன்மையோடு கூடிய அறிந்தோர் என்பதனை தோன்றா எழுவாய் என்றார். தோன்றா எழுவாய் இவர் சொல்லல, பரிமேலழகர் எங்கும் தோன்றா எழுவாய் என்ற கருத்தை சொல்லவில்லை. இனி முன்னர் மிகச்செய்து தம்மெழுவாரை என்ற திருக்குறளிலும் பகை என்னும் பண்பிலதனை என்பவற்றுள் பாற்று என வரும் வினை குறிப்பு முட்டுக்கேற்ப நூல் முதலியவற்றை வருவித்து எழுதி அவாய் நிலையான் வந்தது. இதெல்லாம் அவாய் நிலைன்னு சொல்லுவார். அதாவது இந்த எஞ்சிய சொற்களை வருவிக்கிறதுக்கு வந்து தோன்றா எழுவாயாக இருக்கலாம், சொல்லச்சமாக இருக்கலாம், அல்லது அவாய் நிலையாக இருக்கலாம். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இந்த சொல்லாட்சிகள், இந்த கலை சொல்லாட்சிகள் ஒவ்வொரு லெவல்ல, அதாவது சொல்லிலக்கணத்துல பார்க்கிற போது ஒரு சொல்லாட்சி, தொடர் இலக்கணத்துல பார்க்கிற போது ஒரு சொல்லாட்சி என்று நாம் எடுத்துக்கொள்ளணும். அதனால தோன்றா எழுவாய் சொல்லச்சம் என பெயரிட்டு இலக்கண நூற்கு உரையாசிரியர் முதலாயினார் எழுதிய வாய்பாட்டான் எழுதினாரேனும் இவரதுக்கெல்லாம் சொல்லுவார். தோன்றா எழுவாய்னு எங்கேயுமே வரல, எப்படி சொல்லியிருக்காருன்னு எனக்கு புரியல. இவ்வுரையாசிரியருக்கு அவாய் நிலையான் வந்தது என்பதே கருத்தாக கொள்வார். இவர் எப்பொழுதுமே இது மாதிரி வருகிறது எல்லாம் ஒரு தொடர்நிலையிலே அவாய் நிலையான் வந்தது, ஆகாம்ஷா என்ற ஒரு கருத்தை அவர் கொண்டு வருவார். அது வந்து தொடர்நிலையா அல்லது அது ஒரு உரைக்கோவை நிலையா என்பதையும் நாம் யோசித்துக் கொள்ள வேண்டும். தொடர்நிலைக்கு மேல் உள்ள நிலைதான் அவாய் நிலைன்னு நான் நினைக்கிறேன். எனவே பரிமேலழகருக்கு இது மாதிரி இடங்களை எல்லாம் வந்து அவாய் நிலைன்னு என்று சொல்வதுதான் அவருடைய மரபு என்று ஒரு சுட்டிக்காட்டியிருக்கிறார்.
மீக்கூர் மனநிலம் உருவு கண்டு எல்லாம் வேண்டும். அது அவர் சொன்னதை எடுத்து காட்டிட்டாரு. மீக்கூர் மனநிலம் உலகம் உருவு கண்டு எல்லாம் வேண்டும். எதிரிகள் அல்லது அரசன் என்றதை எடுக்க வேண்டும். அதனனை சுட்டியதை அவை என்று உரைத்தார். மாட்சி நற்குண நற்செய்கை என பன்மையாக்கி உரைத்தார். மாட்சிமை நற்குண நற்செய்கை மனைமாட்சிங்கிறதுக்கு எடுத்துக்காரு. எனவே இதுல வந்து மிகப்பெரிய கருத்து என்ன சொன்னா, பரிதியார் போன்றவர்களாம் பதிவிரதி கழகாவது இளர நடத்தல், கற்பினால் மாட்சிமை பெறுதல், இதெல்லாம் பொருள் சொல்லியிருக்காங்க. பரிமையாளர்கள் போன்றவர்களுடைய பொருள் பொது பொருளாக இருக்கிறது. நற்குண நற்செய்கைகள் என்று சொல்லியிருப்பது பொருத்தமாக இருக்கிறது. மனைவி ஒழுக்க முடியலாதல் அப்படின்னு மனக்குறவர் சொல்றது அவ்வளவு பொருத்தமாக மட்டும் எனக்கு தெரியல. கற்புடைய மனைவிக்கு அழகாவது இல்லற நடத்தல் என்று ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. கற்பினால் மாட்சிமை பெறுதல் வாழ்க்கை துணைக்கு நன்மை காலிங்கர். மனையாளது நற்குண நற்சை கணவனுக்கு நன்மை என்று சொல்லுவர் என்று பரிமையில் எழுதுகிறோம். இத்தொடருக்கு உரை நல்கினர். இது இலக்கிய இந்த குரல் திறனில் எழுதியிருக்கிறாரு. யாருக்கு மங்களம் என்பதிலும் மனைமாட்சி என்பதில் விளக்கலும் அனைவரும் அது வேறுபடுறாங்கன்னு அவர் எழுதிட்டு போறாரு. மனைவியினுடைய பண்பே குடும்பத்துக்கு மங்களம். அதான் அது வந்து மங்களம் என்பது இது தாலி என்ற ஒரு கருத்தெல்லாம் தண்டபாணி தேசிகர் சொல்றாரு. மங்களம் அது தாலி என்பது அவருடைய நற்றான நற்செய்திகளுக்கு சமானதுங்கிற மாதிரி. அது அவ்வளவு பொருத்தமா படல. இல்லறத்திற்கேற்ற மாண்பு குடும்பத்துக்கு பொலிவு தருவது என்று சொல்வர் என்பது இப்பகுதியின் பொருள். சரி. நன்மக்கள் பேரு அவை தமக்கு நல்ல அணிகலம் புதல்வரை பெறுதல். அணிகலம் என்பது புதல்வரை பெறுதல். நல்ல புதல்வரை பெறுதல் என்பது எல்லாருமே சொல்லக்கூடிய கருத்தான் இருக்கிறது. சரி, இதுல குழந்தை பேரே வந்து ஒரு குடும்பத்துக்கு நல்ல அணி. ஒரு நல்ல குடும்பத்துக்கு, அதாவது ஒரு குடும்பம் என்பது ஒரு நல்ல மனைவி பெறுதல் ஒருவன், பிறகு அதனுடைய ஒரு அணியாக சிறப்பாக இருக்கக்கூடியது குழந்தை பேரு. அதனால இந்த கருத்துனாலதான் நமக்கு பாத்தீங்கன்னா இப்ப இந்த நம்ம ஊர் பூரா ஃபெர்டிலிட்டி சென்டர் நிறைய இருக்கு. அதாவது ஈன்ற குழவி எடுத்து வளர்க்கிறோம் சான்றோரும் உண்டுகள் என்று கண்ணை கேட்டான். அதாவது குழந்தை இல்லாதவர்கள் பிற குழந்தைகளை எடுத்து வளர்ப்பதை பற்றி ஒரு கருத்தாக இருந்திருக்கிறது. ஆனா இன்னைக்கு மேல்நாட்டுல வந்து பிள்ளைகளை வளர்ப்பு பிள்ளைகளாக எடுத்து வளர்ப்பதுங்கிறது ரொம்ப சாதாரணமா இருக்கு. தாங்களே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறது. ஆனா நம்ம நாட்டுல நாமத்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வாடகை தாய் அல்லது என்னமோ ஃபெர்டிலிட்டி சென்டர் என்று சொல்லி, அதாவது நம்ம ஒரு அறிவியலை நாம் எப்படி நம்ம பண்பாட்டினுடைய போக்குக்கேற்ப பயன்படுத்துகிறோம் என்பதுக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ வீடியோ அப்படிங்கிறத வந்து ஒரு அறிவியலுக்கு பயன்படுத்தலாம். ஆனா நாம அதிகமா பயன்படுத்துறது நம்ம கல்யாணத்துல வீடியோ எடுக்கிறதா. நாம அது வந்து ஒரு பண்பாட்டினுடைய ஏற்றத்தாழ்வினுடைய அடையாளம் தான். உதாரணமா சொல்லுவாங்க, முதல்ல மேழியை கண்டுபிடித்த போது நல்ல விவசாய பண்பாட்டுல மேழி பயன்படுத்தி அவன் விவசாயம் பண்ணுவான். அந்த உணவு சேகரிப்பானுடைய பண்பாட்டுக்கு அது போச்சுன்னா அது விளையாட்டு பொருள் தான். அவனுக்கு அது வந்து ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி வச்சு அது சாமி கும்பிடுவான் அல்லது ஏதாவது வேற உருட்டுவான். அதனால நம்ம இந்த ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தாக்கம், ஒரு சயின்டிபிக் இதை வந்து நம்முடைய பண்பாட்டிலிருந்து நம்ம தான் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது வாடகை தாய் மூலமா பெற்றுக்கொள்ள வேண்டும். அது சர்ரோகேட்டுங்கிறாங்க, வாடகை தாய்ங்கிறாங்க. அல்லது வந்து அது என்ன சொல்றது, டெஸ்ட் டியூப் பேபிங்கிறாங்க. அதனால நம்ம எப்படி ஒரு சமுதாயம் ஒரு அறிவியல் கண்டுபிடிப்புகள் வருகிற போது தன்னுடைய பண்பாட்டினுடைய அடிப்படைக்கு ஏற்ப அது நல்லதாக செய்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். எனவே பிள்ளை பேர் தான் இறுதியை என்று சொல்லி முடிக்கிறார் இதுல. அடுத்தது
அதாவது இப்போ வந்து நம்ம இந்த மொத்த அதிகாரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த 10 திருக்குறள்லையும் இந்த அதிகாரம் முழுமையுமே கணவனுக்கா மனைவிக்கா, இவ்வதிகாரம் முழுமையே கணவனை நோக்கியே கூறப்படுகிறது. இது நம்ம பார்க்கிறோம். இதுல வந்து மேற்கோள் என்ன, ஒரு மேற்கோள் வந்திருக்கிறது, அது சொல்றேன். மனைமாட்சி என்பதுல மனை என்பது ஆகுபெயராக மனைவியை குறிக்கிறது, இல்லாளை குறிக்கிறது என்பதற்கு பரிமேலழகர் 1268வது திருக்குறள்ல மனைகளைந்து வினை கலந்து வென்று ஈக வேந்தன் மனை கலந்து மாலை அயர்கம் விருந்து என்று சொல்லி இது தலைவனுடைய கூற்றாக சொல்வதற்கு ரொம்ப அழகான ஒரு விளக்கம் சொல்லியிருப்பார். இதை நான் முன்பு ஒரு முறையும் இதை பற்றி பேசியிருக்கிறேன். எனவே தலைவன் கூற்று, அரசன் நமக்கு போரை புரிந்து வெற்றியை தரட்டும், நாம் மனைவியை கலந்து வீட்டுக்கு சென்று போரில் வென்று மனை கலந்து இல்லாளை கலந்து மாலைக்கு விருந்து செய்வோம் என்று சொல்லுவதாக பொருள் சொல்லிட்டு அதை வந்து தலைவி கூற்றாக சொன்னா என்ன பிரச்சனை எல்லாம் வரும்னு ரொம்ப அழகான ஒரு இலக்கிய விவாதம் பண்ணிருப்பாரு. அதுக்கு நான் இப்ப போகல. அந்த இடத்துல சொல்ற போது என்ன சொல்லுவாருன்னா, மனை என்பது இண்டு ஆகுபெயர், மங்களம் என்ப மனைமாட்சி என்பொழி போல சொல்லியிருப்பார். எனவே மனை என்பது மனைமாட்சி என்பது இதுதான் மேற்கோளாக வந்திருக்கிறது. அது மனை என்பது துணைவியை குறிக்கிறது என்ற பொருளை வருகிறது என்று சொல்லி, இப்போ மொத்தத்தை இதனுடைய சமப்பணி நான் முடிச்சிடலாம் நினைக்கிறேன். இந்த அதிகாரம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த அதிகாரத்துல இந்த முதல் திருக்குறள் வந்து மனிதக்க மாண்புடையளாகி என்ற திருக்குறள், மாண்புடையாள், மாண்புங்கிறதுக்கு நற்குண நற்செய்களை உடையவள் மனைவிக்கு சிறந்தது என்று அந்த திருக்குறளாக சொல்லியிருக்கிறார். மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின் மனைமாட்சி தாயினும் இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மாணாக்கடை என்ற 2 திருக்குறளும் இல்வாழ்க்கைக்கு வேண்டுவது இல்லாளது மாட்சியே பிற அல்ல, அவருடைய மாட்சி தான். கணவனுக்கு கணவனுடைய இல்வாழ்க்கை சிறப்புக்கு வேண்டியது பெண்ணினுடைய இயல்புகள் தானே, சிறப்புகளை ஒழிய வேறொன்றும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி 4வது திருக்குறள் பெண்ணி பெருந்தக்க என்பதில் அதுவும் அவன் பெறுகின்ற சிறப்புகளிலேயே சிறந்த கற்புடை பெண் தான் சிறந்தவள் என்று சொல்லி கற்பு நலத்தது சிறப்பு கூறப்பட்டது. அப்புறம் தெய்வந்தோழாள் என்பதில் கற்புடையாளது ஆற்றல் கூறப்பட்டது. தெய்வமும் அவருடைய ஆற்றலை கேட்கும் என்று கூறப்பட்டது. தற்காத்து என்பது கற்புடையாளது சிறப்பு கூறப்பட்டது. அங்க அதில் ஆற்றல் கூறப்பட்டது, இங்கே சிறப்பு கூறப்பட்டது. கற்புடையாளது சிறப்பு, கொனி பெருந்தக்குங்கிறது கற்பு நலத்தது சிறப்பு, இங்கே கற்புடையாளது சிறப்பு. தற்காத்து தற்குண்டான்பணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண் என்று கற்புடையாளது சிறப்பு கூறப்பட்டது. சிறைகாக்கும் காப்பு இவன் செய்யும் மகளிர் நிறைகாக்கும் காப்பதலை என்பதிலே தற்காத்தல் சிறப்பு கூறப்பட்டது. சரி, கணவன் வந்து அவளை அடைத்து வைப்பதனால என்ன, நீ தானாகவே அவர்கள் தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும்தான் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தாக இருக்கிறது. அது எல்லாமே இந்த கருத்துக்கு ஒத்த கருத்துக்கள் மனு தர்மத்திலே இருக்கின்றன என்று நான் சொன்னேன். சரி, பெற்றான் பெறின் இதுவும் மனு தர்மத்தில் இருக்கிறது. அதாவது பெற்றார் பெறின் பெறுவர் பண்டிர் பெருஞ்சிறப்பு பத்தேளிர் வாழும் உலகு. அதாவது கணவனை தெய்வமாக வணங்குதல் பெற்றால் இந்த பெண்கள் புத்தேளிராலே சிறப்பு பெறுவர். அதாவது கணவனோடு இவர்கள் தனியாக சொர்க்கத்துக்கு போக முடியாது, கணவனுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாகவே சொர்க்கத்துக்கு போக முடியும் என்ற கருத்து தர்மசாஸ்திரங்கள் இருக்கிறது. அந்த கருத்தைத்தான் இது பிரதிபலிக்கிறது போல் தோன்றுகிறது. தற்கொண்டார் பேணிய மகளிர் புத்தேளிரால் பேணப்படுவர் என்பது கூறப்பட்டது. இங்கே கணவனை பேணினால் அங்கே இவர்களை தேவர்களும் பேணுவர் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார். புகழ் புரிந்த என்பது தகை சான்ற சொல்காவா வழிபடும் குற்றம் கூறப்பட்டது. மங்களம் என்பது மனைமாட்சி என்பதனால இதனால் இல்வாழ்க்கைக்காவது ஒரு அணிகலம் கூறி வருகின்ற அதிகாரத்திற்கு தோற்றுவாய் செய்யப்பட்டது. இது வருகின்ற அதிகாரத்திற்கு தோற்றுவாய் செய்யப்பட்டது. எனவே வாழ்க்கை துணையானவள் கணவனுக்கு துணையாக இருப்பாள். அடுத்தது மக்கட்பேருக்கு அவள் கருவியாக இருப்பாள் என்று சொல்லி அதுக்கு தோற்றுவாய் செய்யப்பட்டதுன்னு சொல்கிறார். இந்த மொத்த அதிகாரம் முழுமே கணவனை அல்லது ஆணை நோக்கியே இவ்வதிகாரம் அமைக்கப்பட்டுள்ளது என்பதை
கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதில் பார்த்தீங்கன்னா தற்கொண்டான் முதல் திருக்குறள் வருகிறது. மனைமாட்சி, வாழ்க்கைக்கு மனைமாட்சி, கணவனுக்கு தான் மனைமாட்சி வாழ்க்கை. இல்லதன் கணவனுக்கு இல்லாதது என், பெண்ணிற் பெருந்தக்க கணவனுக்கு பெண்ணை விட என்ன பொருள் இருக்குது. தெய்வந்தோழால் கொழுநன், அங்கேயும் கொழுநன் வந்துடுறான். தற்காத்து தற்கொண்டான், தற்கொண்டான்ங்கிறதும் கணவன் வந்துடுறான். சிறைகாக்கும் காப்பு, கணவர்கள் பெண்களை சிறையிலே வைத்து காக்கிற காப்பு என்ன செய்யும்? சிறைன்னு சொன்னா சிறைச்சாலை இல்லை, மதில் முதலியவற்றாலே காக்கிற காப்பு, காவல். அப்புறம் பெற்றான் வருகிறான். பெற்றானுக்கு பணிவிடை செய்தால் வானுலகமும் பெறுவார்கள். புகழ் புரிந்த இல்லிலோருக்கு இல்லை, நல்ல புகழை விரும்புகிற மனைவியை பெறாதவனுக்கு ஏறுபோல் பீடு நடை இல்லை. அப்புறம் மங்களம், கணவனுக்கு மங்களம் என்ப மனைமாட்சி. இது 10 திருக்குறளிலும் ஒரு ஆணை நோக்கிய துணைவியனுடைய பண்புகள் தான் சொல்லப்பட்டிருக்கின்றன. இது ஆண்மொழி சமுதாயத்தை ஒட்டிய கருத்து. இது நம்முடைய தமிழ் சமுதாயம் சங்க காலத்திலேயே ஆண்மொழி சமுதாயமாக மாறிவிட்டது. கேரளம் அந்த பகுதியிலே ஆண்மொழி சமுதாயமாக மாறவில்லை, பெண்மொழி சமுதாயத்தினுடைய கூறுகளை வலுவாக கொண்டிருந்தது. எனக்கு சில வேளைகளை தோன்றும், கேரளத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் கேரளத்தில் இருக்கக்கூடிய அந்த அவருடைய தாய முறையும் பெண்கள் இன்றைக்கு கேரள பெண்கள்னு சொன்னா எல்லா துறைகளையும் சிறந்து விளங்குகிறார்கள் தமிழ் பெண்களை விட. எல்லாவற்றிலுமே அவர்கள் முன்னணியில் இருக்கிறதுக்கு காரணம் விளையாட்டுத் துறையாகட்டும், திரைப்படத்துறையாகட்டும், எந்த துறையாகட்டும், வேலையாகட்டும், வெளியில் போவதாக இருந்தாலும் இருப்பதற்கு காரணம் அவர்கள் பின்பற்றி வந்த அந்த பெண் வழி சமுதாயமாக இருக்கலாமோ. நாம் அந்த காலத்திலேயே வடநாட்டிலிருந்து வந்த வைதீகம், சமணம், பௌத்தம் போன்ற சமயங்களுடைய சார்பாக நின்று நாம் ஆண்மொழி சமுதாயத்தை ஏற்றுக்கொண்டு விட்டோம். சங்க இலக்கியம் ஆண்மொழி சமுதாயத்தை தான் போற்றி பேசுகிறது. தொல்காப்பியம் ஆண்மொழி சமுதாயத்தை பேசுகிறது. திருக்குறளும் ஆண்மொழி சமுதாயத்தை பேசுகிறது. எனவே இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இயக்கம் மாதிரி நடத்தி நம்முடைய தமிழ் சமுதாயத்தை பெண்மொழி சமுதாயத்திலிருந்து ஆண்மொழி சமுதாயமாக மாற்றி விட்டார்கள். அது நல்லதுக்கா கெட்டதுக்கான எனக்கு தோணல. இது வரலாற்று ரீதியாக நான் பார்க்கிற போது எனக்கு தோன்றுகிறது கருத்து. ஏனென்றால் தொல்காப்பியர் நானில 5 நிலத்துக்கு தெய்வம் சொன்னவர் எல்லாத்தையும் ஆணைத்தான் சொல்லியிருக்காரு. ஏன் கொற்றவை சொல்லல, பெண் தெய்வத்தை சொல்லல? பின்னாடி தானே நம்ம கொற்றவை சொல்றோம். கொற்றவை தான் நம்முடைய தெய்வம், பெண் தெய்வம். கொற்றவை ஏன் புறக்கணித்தார்கள்? திராவிடர் கூறியது பெண் தெய்வ வழிபாடு தான். நம்முடைய சிவ வழிபாடு இங்க வருகிற போது பெரிய போராட்டத்திற்கு பிறகுதான் நம்முடைய கொற்றவையை சிவனுக்கு கணவனாக மாற்றி அவருக்கு தனியாக கோயில் கட்டி அது உள்ள கொண்டு வர்றாங்க. எனவே நம்முடைய இந்த வழிபாட்டு மரபுகள், சமுதாய மாற்றம் இவற்றையெல்லாம் பார்க்கிற போது ஒரு பெண்மொழி சமுதாயமாக இருந்தது ஆண்மொழி சமுதாயம் மாற்றிய ஒரு இயக்கமாகத்தான் நம்முடைய இலக்கிய இயக்கங்கள் இருந்திருக்குமோ என்று ஒன்று எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் நம் ஊர்களில் பெண் தெய்வம் தான் நம்முடைய ஊர் தெய்வம், தாய் தெய்வம். அந்த தெய்வம் தான் எல்லா இடத்துலையும் முக்கியத்துவம் பெறும். நீங்க என்னதான் எந்த கோயில் இருந்தாலும் எல்லை காளி ரொம்ப முக்கியம் நமக்கு. இதெல்லாம் வரலாற்று ஆசிரியர்களும் மானுடவியலாளர்களும் சொல்லக்கூடிய கருத்து. இந்த பின்னணியில நம்ம திருவள்ளுவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருவள்ளுவர்ல உள்ள சிறப்பு என்னன்னு சொன்னால், திருவள்ளுவர் நமக்கு ஒரு பெரிய நாம் பெருமைப்படக்கூடிய ஒரு அறநூலை கொடுத்திருக்கிறார். அதுல சமத்துவ பார்வை இருக்கிறது, சமயச்சார்பற்ற பார்வை இருக்கிறது. அதுல ஆண் பெண் சமத்துவத்தை அவர் நாம் எதிர்பார்க்கிற அளவுக்கு அவர் சொல்லவில்லை. ஏனென்றால் அவர் பின்பற்றிய சமயம் அல்லது அந்த காலத்தில் இருந்த சமுதாய பண்பு, வடநாட்டிலிருந்து வந்த அந்த பண்பாடுகளுடைய ஆதிக்கத்தினால நாம் ஆண்மொழி சமுதாய பார்வை தான் அங்கே நாம் பார்க்கிறோம். ஆனால் திருவள்ளுவருடைய சிறப்பு என்னென்னால் மனு நீதி நூல்களில் இருக்கக்கூடிய பல கருத்துக்களை இவர் எடுத்திருந்தாலும் அதில் உள்ள பல நமக்கு பிடிக்காத, வேண்டாத, எதிர்மறையான, மோசமான கருத்துக்களை எல்லாம் விட்டு நல்ல கருத்துக்களை, ஓரளவுக்கு நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்கள் தான் எடுத்திருக்கிறார். எனவே இவர்கிட்ட உருவாக்குகிற ஒரு பெண் என்ற ஒரு உருவம் நம்முடைய குடும்ப வழக்கு குரலோவியம்னு நம்ம பேராசிரியர் கவிவீரசவங்க பற்றி எழுதுறாங்க. இந்த குடும்ப வழக்கை பற்றி பேசியவர் முகுந்த் சாதிக்கா என்ற கவிஞர், சார் அதெல்லாம் பெண் அடிமை கவிஞர் சார் என்று அவர்களெல்லாம் விமர்சனம் பண்ணுவாங்க. அவர்கள் விமர்சனத்திலையும் உண்மை இருக்குது. நம்ம அவர்களை எழ வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுடைய பார்வையில சரிதான். எனவே
குரல் வழியாக அமைந்தது குடும்ப விளக்கு என்று சொன்னால், அந்த குடும்ப விளக்கில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் குரல் குரலுக்கு இலக்கியமாக இருக்கிறது என்று சொன்னால், குரலினுடைய இலக்கணம் வான்வழி சமுதாய இலக்கணம் தான். அதைத்தான் நம்ம மேல அடித்தடித்து திரும்ப திரும்ப இயக்கமாக சங்க இலக்கியமும் தொல்காப்பியமும் திருக்குறளும் சொல்லியிருக்கிறது. இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது வேற. இது வரலாற்றை மட்டும் நான் சொன்னேன். இதை உங்கள் சிந்தனைக்கு வைத்துவிட்டு நான் இந்த உரையை நான் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சார், சுருக்கமா என்னுடைய கருத்துக்களை சொல்லலாமா? சொல்லுங்க. நீங்க சொன்னது ஒட்டுமொத்தமா நீங்க சொல்றதை வந்து நான் ஏத்துக்கிறேன். வரலாற்று ரீதியா பார்க்கும்போது தாய்வழி சமுதாயம் வந்து முந்தியது வரலாற்றுல. ராகுல சாங்கிருத்தியாயனுடைய வால்கா முதல் கங்கை வரை, அதே மாதிரி போன தடவை நான் சொன்ன எங்கல்ஸுடைய அந்த புத்தகம் ஆரிஜின் ஆஃப் த ஃபேமிலி, பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அண்ட் த ஸ்டேட், மார்கான் என்ற அந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட், அவருடைய டிஸ்கவரிஸ், இது எல்லாமே உலகத்துல எல்லாத்துலயுமே முத பெண்வழி சமுதாயம் இருந்திருக்கு. அது படிப்படியா மாறுது. அது மாறும்போது அப்புறம் ஆண்வழி சமுதாயம், நிலவுடைமை சமுதாயம், இதுகள்லாம் வரும்போது பெண்களுடைய ரோல் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு மாதிரி இருக்கு. இப்ப கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்றது கூட இந்த வரலாற்றினுடைய தொடர்ச்சி சில இடங்கள்ல இருக்கு, சில இடங்கள்ல வந்து அதிகமாகவே மாறி போகும். இது வந்து ரொம்ப ஆராய்ச்சிக்குரிய, நமக்கு வந்து ஒரு இன்சைட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இது. அதே மாதிரி சங்க இலக்கியமோ அல்லது திருக்குறளோ அதுக்கு பின்னாடி வந்த இலக்கியங்களோ இது எல்லாத்துக்குமே சமூக பொருளாதார அடிப்படை வந்து ரொம்ப ஒன்றும் மாறல. முதல்ல வந்து கொஞ்சம் அந்த பாஸ்டோரல் சிவிலைசேஷன் சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி அதுல இருந்து அப்புறம் அக்ரிகல்ச்சுரல் சிவிலைசேஷன், இப்பதான் மாடர்ன் சிவிலைசேஷன் வருது. இந்த டெமோக்ரஸி இதெல்லாம் இப்பதான் வருது. அதனால இந்த இலக்கியங்களுக்குள்ள அந்த ஒற்றுமை வந்து ஆச்சரியப்படத்தக்கது ஒன்றும் கிடையாது. அது வந்து இயல்பாவே அப்படிதான் நடக்குது. அடுத்து அந்த ஊமை வந்து ஏறுன்றது வந்து காளை அல்லது ஆண் சிங்கம், அதுல வந்து முக்கியமானது என்னன்னா அவனுடைய அந்த பெருமிதத்தோட வர்றது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த உளவியல் உண்மை. அதாவது வீட்டுல வந்து ஒரு அமைதி, அதே மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா வெளியில போகும்போது ஒரு ஆம்பளைக்கு வந்து தைரியம் வராது. தைரியமா ஒரு பொது இடத்துலயோ மற்ற இடத்துலயோ தலை நிமிர்ந்து பேசக்கூடிய ஒரு தைரியம் வராது. அதனால இது சிங்கமா இருந்தாலும் காளையா இருந்தாலும் ஓகே தான். காளை வந்தான், சிங்கம் வந்துட்டான் அப்படின்னு சொல்றது வந்து இயல்பா சொல்றதுல அதில் உள்ள உட்கருத்து வந்து அவனுடைய பெருமிதமான ஒரு போக்கு, அவன் எப்படி அவனை கண்டக்ட் பண்றான் அப்படின்ற ஒரு இது. அதே மாதிரி நீங்க சொன்ன அந்த அதிகாரத்துல வந்து 9 அதிகாரங்களும் ஆணுக்கு பெண் எப்படி இருக்கும், மனை எப்படி இருக்கணும்ன்ற மாதிரி இருக்குது. கடைசி இது மட்டும் அந்த மனை மங்களம் என்ப மனைமாட்சி என்றத குடும்பம்ன்ற அர்த்தத்திலையும் எடுக்கலாம். ஆண் பெண் 2 பேருக்குமே நடுவுல வச்சுட்டு அது ஒரு நல்ல தீமாட்டிக் யூனிட். இதுக்கு அடுத்து வரக்கூடிய மக்கட்பேர் வந்து இதை எப்படி ரொம்ப என்ன சொல்றது லாகவமா பொருத்திடுறாரு திருவள்ளுவர். எல்லாம் இப்படி இருங்க, ஆனா கடைசியில வந்து குழந்தை வரணும், குழந்தை பெத்துக்கிறணும், குழந்தைகள் இருந்தா தான் அந்த குடும்பத்துக்கு வந்து அணிகலன் அப்படின்ற மாதிரி முடிக்கிறாரு. ஸோ அந்த லெவல்ல வந்து நல்லா தான் இருக்குது. 9 குறள்கள் வந்து பெண் 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 மேலேயே ஒரு இதுகளை வச்சாலும் கடைசியில வந்து அந்த 2 பேருமே சேர்ந்து அந்த குடும்பத்துக்கு அழகு வந்து குழந்தைகள் அப்படின்ற மாதிரி நான் பார்க்கிறேன். அவ்வளவுதான். நல்ல வழக்கம். சார், நீங்க சொல்லும்போது மனைமாட்சி அப்படிங்கிறது ஆகுபேராயி மனைவியை குறிக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஆனா அதுல 2வது இந்த இயல்லையே 2வது திருக்குறள் மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சி தாயினுமில் அப்படின்னு சொல்லும்போது அங்க மனைவியை குறிக்கிறதாக இல்லையே சார், இல்லறத்தை தானே குறிக்கிறதா அமையுது. அந்த இடத்துல இல்லறம் வருது. கரெக்ட். இந்த இடத்துல இல்லறம் வருது.
அப்புறம் எனக்கு இல்லாள்கண். எனக்கு தோணுன கருத்தை சொல்றேங்க சார். சரி சரிதான். நீங்க நீங்க சுட்டி காட்டுறது முக்கியமான சிந்தனை. அது பார்க்கணும். இல்லறம் அந்த இடத்துல மனைவி அதாவது இல்லறம்னு எடுக்கிறாரு. மனைங்கிறதுக்கு முக்கியமான பொருள் வந்து இல்லறம், மனையாள்ங்கிற பொருள் இருக்குது. அவர் பரிமேலழகரே ஒரு இடத்துல சொல்றாரு பின்னாடி, இந்த இடத்துல மனைங்கிறது ஆகுபெயராக மனைவி குறிக்கிறது. அதுக்கு மனை கலந்து அப்படிங்கிற அந்த 1268 திருக்குறளையும் அவர் மேற்கால் பண்றாரு. அதனால நீங்க பொருள் சொல்வது உங்களுடைய கருத்தினுடைய நிலைக்கு ஏற்ற தான் அமையும். நானு நீங்க சொன்னீங்கல்ல சார், இது எல்லாமே ஒரு ஆணை நோக்கி சொன்னது அப்படின்னு. வாழ்க்கை துணை நலம் அப்படின்னாலே 2 பேருக்குமே அங்கேயும் இங்கேயும் தானே சார். பெண்ணுக்குனாலும் துணை நலம்ங்கிறது ஆணாகும், ஆணுக்குன்னா பெண்ணாக அமையும். அப்ப இவரு அந்த மாதிரி சொன்ன மாதிரிதான் எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட்ல உள்ள அந்த திருக்குறள் எல்லாம் பெண்ணை பார்த்து சொல்றது அமையுது. இடையில ஒரு 3 திருக்குறள் மட்டும் ஆணை பார்த்து சொல்லது அமையுது. கடைசி திருக்குறள் வந்து 2 பேருக்கும் சொன்ன மாதிரி அமையலையா சார்? எனக்கு அப்படி தோணுது, தெரியல. பாருங்க, இதெல்லாம் தற்கொண்டான் வந்துகிட்டே இருக்கானே. தற்கொண்டான் இல்லாத திருக்குறளை இல்லையே. ஆமா, நீங்க நிறைய வேர்ட்ஸ் எடுத்து காட்டுனீங்க சார் அந்த அதுக்கு எவிடன்ஸா. ஆனா அது டோட்டல் பொருள்நிலை எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் பெண்ணுக்கு சொல்றாங்க, அப்புறம் ஒரு 2 குறள் ஆணுக்கு சொன்ன மாதிரி இருக்கு. அப்புறம் லாஸ்ட் திருக்குறள் வந்து 2 பேருக்கும் சேர்ந்து சொன்ன மாதிரி, இல்லறம்ங்கிறது நல்ல மக்கள் பேறுதல் தான் அப்படின்னு சொன்ன மாதிரி, அப்படிங்கிற ஒரு இதுல எனக்கு தோணுது. தெரியலைங்க சார், பார்க்கணும். இல்ல, அந்த வாக்கியம் இது வந்து மொத்தத்துல யாருக்கு? ஒருவருக்குன்னா ஒருவனுக்கு, ஆணுக்குன்னு எல்லா திருக்குறளுக்கும் பொருள் சொல்றாங்க. ஏன்னா இந்த பார்வை வந்து நம்முடைய தர்மசாஸ்திரங்கள்ல இருக்கு. குடும்பத்தை பற்றிய வரையறுக்கிற போது ஆணை மையப்படுத்தி தான் குடும்பத்தை வரையறுக்கிறாங்க தர்மசாஸ்திர கருத்து. நம்முடைய உள்நாட்டு அதாவது பெண்வழி சமுதாயத்துல குடும்பம் எப்படி இருந்திருக்குங்கிற கற்பனை நம்ம செய்து பார்க்கணும். அது வேற சொசைட்டிகள்ல எப்படி குடும்பம் இருந்தது, அதாவது பெண்வழி சமுதாயங்கள்ல குடும்பம் எப்படி இருந்தது, அதனுடைய அமைப்பு என்ன, அதனுடைய செயல்பாடு எப்படி இருந்தது அப்படிங்கிறத நாம ஒத்து பார்த்தா ஒருவேளை இதுக்கு இன்னும் தெளிவு கிடைக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நாம் அதை பார்க்கணும். ஏனென்றால் வடகிழக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூகம் பெண்வழி சமுதாயம், கேரளத்தில் இருக்கிறது. அதே மாதிரி இமாலய பழங்குடி மக்கள்கிட்டையும் பெண்வழி சமுதாயம் இருக்கிறது, இமயமலை பழங்குடியினர். அசாம் வந்து இன்னொரு நல்ல உதாரணம். ஆமா, அசாமில் வந்து ரொம்ப வித்தியாசமான, கேரளத்தை விட ரொம்ப தீவிரமான பெண்ணிய மேம்பாடு உள்ள ஒரு சமூகம் அது. இந்த நாகா பழங்குடிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அங்க பெண் தான், அவதான் அதிகாரி அங்க. நாம வந்து இப்ப நம்முடைய சட்டங்கள் எல்லாம் வந்து இந்திய சட்டங்கள் பூராமே வந்து ஆண்மொழி சட்டங்களை தான் அங்க இப்ப நடைமுறைக்கு வருது. இது மாதிரிதான் நமக்கு ஒரு காலத்துல வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டுக்கும் இந்த சமயங்கள்லாம் வடநாட்டிலிருந்து வருகிற போது இந்த சட்டங்களை நம்ம மேல நாம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். கேரளா ஏற்றுக்கொள்ளல கடைசி வரைக்கும், பின்னாடி தான் வருது, ரொம்ப பின்னாடி தான் வருது. இந்த கருத்து நான் சொல்ல, இப்ப பாரதியாரே சொல்லியிருக்காரு ஒரு இடத்துல, பெண் கேரளம் என்று சொல்லுவாங்க, பெண்கள் முன்னோடியா இருக்கிறதுக்கு காரணமே வந்து இதுதான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான கட்டுரை, பெண் கேரளம்னே ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு, பாரதியாரோட கட்டுரையில இருக்கு. அதனால நாம வந்து ஆண்மொழி சமுதாயத்தை சட்டங்களையும் அந்த அமைப்பை ஏற்றுக்கொண்டதுனால நாம பெண்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து விட்டோமோ, பெண்களுடைய இயல்பான வளர்ச்சியையும் பெண்களுடைய அறிவுத்திறத்தையும், சங்க காலத்துல எல்லாம் ரொம்ப பெண் இருந்ததுனால நம்ம சொல்றாங்க, ஆனா சங்க காலத்திலேயே அதனுடைய ஆதிக்கம் வந்து விட்டு. சரி, எல்லா இடத்துலயுமே வந்து இப்ப கேரளால கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாலே ஆதாம் என்ற வாரியல் அப்படின்ட்டு ஒரு படம் எடுத்தாங்க, நீங்களும் பார்த்திருப்பீங்க. அங்கேயும் பெண்கள் எப்படி அவமதிக்கப்படுகிறார்கள், எவ்வாறு ஒடுக்கப்படுகிறார்கள்ன்றது வந்து பொதுவான ஒரு காரியமா போயிட்ட ஒரு காலம். நமக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி தாய்வழி சமுதாயத்துல பெண்ணுக்கு என்ன உரிமை இருந்தது, எப்படி பாலியாண்ட்ரி மாதிரி பாலிகமி இது மட்டும்தான் இருந்துச்சா, இல்லைன்னா சொத்து போறதுதான் இருந்துச்சுன்னா அதுவும் மோசம் தானே. 2 வகையில பாத்தீங்கன்னாலும் அங்கேயும் பிரச்சனை வருது இல்ல நமக்கு. அதனால ஆணும் பெண்ணும் சமம் என்று கொள்ளுவோம் அப்படின்ட்டு பாரதியார் சொன்ன மாதிரி 2 பேருக்கும் இருக்கிற உரிமைகள் எல்லாம் வந்தாதான்
அது மாதிரி எஃப்சி சொன்ன மாதிரி இப்போ வந்து பெண்களுக்கு நீங்க மற்றதன் நன்கலம் மக்கட்பேறு சொல்லும் போது பெண்களுக்கு தான் ரொம்ப மக்கட்பேறு இல்லைன்னா ரொம்ப அவமதிக்கப்படுறது பெண்கள் தான் அன்றைக்கும் சமுதாயத்துல. அது ஒரு முக்கியமான ஒரு காரியம். அதான் ஆணை விட ஆணுக்கு வருத்தம் இருக்கும், தன்னுடைய சந்ததியை தொடர்வதற்கு ஆள் இல்லைன்ற வருத்தம் எல்லாம் அவனுக்கு இருக்கும். அது தேவையானதுதான் இல்லைன்னு சொல்ல. ஆனா பெண்ணை பொறுத்த வரைக்கும் அதுவும் அந்த ஒரு சொல்றாருல அடுத்தது ஆண்மகட்பேறு. எங்க அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, அவங்களுக்கு நாங்கதான் 2 பேரும் முதல்ல பெண்கள், அதுக்கு முன்னால 2 ஆண் குழந்தைகள் பிறந்து இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க நாத்தனார்கள் எல்லாம் அவங்கள குறை சொல்லக்கூடாது என்பதற்காக ரொம்ப வேண்டி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தேன்னு சொல்லுவாங்க அவங்க. அப்படி ஒரு சமுதாயம் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு இருக்குது இல்ல. இன்னைக்கு கூட நம்ம நிறைய பேர் அப்படி நினைக்கிறோம், ஆண் குழந்தை இல்லைன்னா சரியில்லை, குழந்தை பேர் இல்லைன்னா பெண் தான் பழிக்கப்படுகிற நிலை நிறைய இருக்குதே. ஆமாம் ஆமாம். மனு தர்மத்துல முதல்ல இந்த பெண்ணை பற்றி சொல்றப்ப கடைசியில பெண் வந்து பிள்ளை பெற்று கொடுக்கவில்லை என்றால் அவளை தள்ளி வைத்து விட்டு கணவன் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு பிள்ளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் இப்போ திருவள்ளுவர் விட்டுட்டு பெண்ணை நீ வந்து குழந்தை பெற்றுக்க, அதுதான் உனக்கு அணிகலன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு போயிட்டாரு. இல்ல அது உண்மை. அது இன்னைக்கு கூட அப்படி இருக்கு. இவ்வளவு நம்ம முன்னேற்றம் அடைஞ்சிட்டோம்னு சொல்றோம், ஆனா பின்னால போய் பார்த்தா எத்தனையோ இடங்கள்ல இந்த பிரச்சனை இன்னும் கூட இருக்கு. நம்ம வந்து ரொம்ப பின்னோக்கிதான் போய்கிட்டே இருக்கோம். எது கேரளாவா இருந்தாலும் தமிழ்நாடா இருந்தாலும். எனக்கு மற்ற ஊரை பத்தி சொல்ல தெரியல, இந்த 2 ஊரையும் பொறுத்த வரைக்கும் அது இருக்கதான் செய்யுது. அதனாலதான் அங்க பெண்கள் வந்து முதல்ல வேலைக்கு போறத எப்படியாவது பண்ணிடுறாங்க. கேரளால ஏதாவது ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்க தொடங்குனா கணவன் குடிச்சாலும் எங்க ஓடினாலும் அந்த குடும்பத்தை அவ பாதுகாத்துடலாம். அந்த உரிமை அவங்களுக்கு எப்படியோ அவங்க எடுத்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்புறம் வந்து இந்த எல்லா சமயங்கள்லயுமே பெண்ணுக்கு வந்து 2வது இடம் கொடுத்தா எல்லா சமயங்களுமே சொல்லுது. இதுல இருந்து எப்படி மேற்கத்திய சமூகத்துல பெண்களுக்கு உரிய உரிமைகளை மீட்டெடுத்தாங்கிற ஒரு வரலாற்றையும் நாம் பார்க்கிறோம். அவங்களுக்கும் ரொம்ப நாள் ஓட்டுரிமை எல்லாம் கிடையாதே சார். இன்னும் கூட நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல எப்படி பெண்கள் அவமதிக்கப்படுறாங்களோ அதே மாதிரி அங்கேயும் அவமதிக்கப்படுற கதையெல்லாம் நிறைய வருது. இங்கிலாந்துல கூட 1929 வரைக்கும் பெண்களுக்கு ஓட்டுரிமை இல்லை சார். அந்த வகையில வந்து நம்ம சுதந்திரம் வாங்கின உடனே எல்லாருக்கும் யூனிவர்சல் பிரான்சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சமமான ஓட்டுரிமை வந்தது. இன்னும் ஒரு விஷயத்த வந்து நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். இது சிறு தெய்வங்கள் அல்லது குல தெய்வங்கள்னு எடுத்துட்டீங்கன்னா பெரும்பாலும் குல தெய்வங்கள் வந்து பெண் தெய்வங்களா இருக்காங்க. அப்ப அது வந்து அதுக்கு ஒரு வரலாற்று பின்னணி உண்டு. அது என்னன்றதையும் கொஞ்சம் நம்ம பார்க்கணும். இன்னொன்று, இந்த குழந்தை பெறுறது வந்து குழந்தை இல்லைன்னு சொன்னா உடனே ஆண்மகனுக்கு வந்து இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இது வந்து இப்போ உள்ள அறிவியல் உலகத்துல ரொம்ப அறிவில்லாத செயலாப்படுது. ஏன்னா குழந்தை பெறாம போறதுக்கு பெண் மட்டுமே காரணம் இல்லையே. ஆண்கிட்ட குறை இருந்தாலும் அதை வந்து அங்கீகரிக்காம சமூக ரீதியா என்ன சொல்றாங்க, அவளுக்கு குழந்தை இல்லை அதனால நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க அப்படின்றது பர்டிகுலர்லி கிராமப்புறங்கள்ல வந்து இது ரொம்ப ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு பண்பாட்டு நிலையா இருக்கு. அதனாலதான் நம்ம கிட்ட நிறைய அந்த வேறுபாடுகள் இருக்கு. இன்னொன்னு, தாய்வழி சமுதாயத்தினுடைய மிச்ச சொச்சங்கள் தான் அங்கங்க இருக்கே தவிர அசாம் கேரளா இந்த இதுல ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது அதுல இருந்து கடந்து ஆண்வழி சமுதாயத்துக்கு எப்பவும் மாறியாச்சு. மேபி 2000 வருஷமோ 3000 வருஷமோ அது வரைக்கும் ஆயாச்சு. இப்ப மாறிட்டு இருக்கு. ஜனநாயக கோட்பாடுகள், ஜனநாயக கருத்துக்கள் வர வர ஆண் பெண் இருவருக்கும் சம உரிமை அப்படின்றது இப்பதான் மாறிட்டு வருது. அதே மாதிரி அவங்க ஹெப்சி மேடம் சொன்னதான் நான் சொன்னேன். அந்த 9 குறள்கள் வந்து பெண்களை சொல்லுது. கடைசி 10வது குறள் வந்து மனைன்னு சொல்லும்போது குடும்பம். அதே மாதிரி அவங்க முதல்ல பாயிண்ட் அவுட் பண்ண அந்த மனை மாட்சி என்ற இதுல வந்து மனை என்றது வந்து பெண்ணை குறிக்கல, குடும்பத்தை குறிக்குது. அது வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்குன்னு தோணும். சார், இந்த நன்கலம் பொறுப்புணர்ச்சியில பார்க்கும்போது அது புணர்ச்சியில நற்களம்னு வந்துடும், சிற்றில் நற்றூன் பற்றின்னு வர மாதிரி வரணும். மேலே ஒரு மங்களம்னு போட்டதுனால ஒரு நன்கலம் போட்டாரா என்ன தெரியல. ஆனால் பின்னாடி அந்த பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால்னு தான், அங்கேயும் நன்னுன்னு தான் போட்டுறாரு. அது பொது விதியை எடுத்துக்கலாமா? இதை எப்படி பார்க்கறதுங்க சார்? நன்கலம்
நன்கலம்ங்கிறது ஒரு விதி இருக்கே, நீங்க பாருங்க. அது வந்து வரலாம் அப்படின்னு ஒரு விதி இருக்குமே. சரிங்க சார். அதாவது பார்ஷியல் அசிமிலேஷன் மாதிரி வந்து நிற்கும். அது வந்து நன் நல், ஏன்னா அது வந்து நன் அப்படிங்கிறதே பகுதியா இருக்கலாம், நல்லுன்னே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நன் நன் நல்லுங்கிறது மாற்று வடிவங்களா இருந்துக்கலாம் சார். அதே மாதிரி வன்புலம் எல்லாம் வருது இல்ல, வல் பிளஸ் புலம் வன்புலம் தான் நமக்கு வருது. மென் புலம் அதெல்லாம் வந்து மெல் பிளஸ் புலம் அது ஒண்ணு இருக்குது நமக்கு. புன்புலால் யாக்கை தான் புட்புலால் வராது. இல்லை அதுக்கு ஏதாவது விதி இருக்கான்னு பார்க்கலாம்.